morning. என்னோட பேர் ருவிதா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope all of you are doing great. So நீங்க என்னோட வீடியோ for the very first time பார்க்கறீங்கன்னா மறக்காம லைக் and subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா it is going to be ஒரு haul plus review video. This is especially for you, so don't miss it. வீடியோ ஃபுல்லா பாருங்க. So let's get into the video. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபோரம் மால் போயிருந்தேன். ஸோ ஃபோரம் மால் போயிட்டு நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன். ஸோ அது என்னென்ன வாங்கினேன்றது உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அங்கே போகணும், என்ன எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுங்க, மாலுக்கு போய் எதுவுமே வாங்கக்கூடாது, போனோமா விண்டோ ஷாப்பிங் பண்ணுமா வரணும் அப்படின்ற தாட்டில் தான் போனேன். பட் என்னால் சுத்தமாக ரெசிஸ்டே பண்ண முடியல. அங்கே வந்து நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க, இயர்ரிங்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், மொபைல் ஆக்சசரிஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போய் சும்மா பார்க்கலான்னு சொல்லி போனப்போ என் கண்ணுக்கு வந்து இந்த பேக் பட்டுச்சுங்க. எக்ஸாக்டாக இந்த பேக்குன்னு சொல்ல முடியாது, இதோட கொஞ்சம் பெரிய வெர்ஷனாக வந்து நான் பார்த்தேன். இந்த பேக் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஹேண்ட்மேட் பேக்குன்னு சொல்லுவாங்களே. ஸோ கிளாத் மெட்டீரியலால் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் போயிட்டு ஜஸ்ட் சும்மா தான் கேட்டேன், வாங்குற இன்டென்ஷன் இல்லை. கண்டிப்பாக விலை அதிகமாக இருக்கும், மால் வேறு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டேன். அவங்க கொஞ்சம் பெரிய சைஸ்க்கே 500ன்னாங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இது மேலே இருந்தது. இதுக்கே பார்த்தோன்னே இது எவ்வளோங்க என்னோன்னா அவங்க 280ன்னாங்க. ஃபைனலி இது வாங்கிட்டேன். ஸோ இட் இஸ் அ ஸ்லிங் பேக். ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 280 rupees, விச் இஸ் வர்த் இட். பின்னாடியும் ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்கங்க ப்ளஸில். ஸோ இட்ஸ் ரியலி ஆசம். நீங்கள் கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா அங்கே போய் பாருங்கள், அங்கே சூப்பராக இருக்கும். ஒரு லேடி தான் வச்சுருக்காங்க, செம்ம கலெக்ஷன்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. ஓகே, நம்மக்கிட்ட தான் வந்து ஒரு டோட் பேக் இல்லையே, கலர் கலராக பேக்ஸ் வச்சுருக்கோம், ஆனால் டோட் பேக் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேக் வாங்கினேங்க. இப்படி தான் இருக்கும் அது பார்க்க. இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டோட் பேக். இது இப்படி தான் இருக்கும் ஹேண்டில். இது வந்து நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம், லாங்காக வேணும்னா ஒரு சைடு ஃபுல்லாக மேலே இழுத்துட்டு அப்படி கூட யூஸ் பண்ணலாம். இந்த பேக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ PU லெதர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி PU லெதர் பேக். இது எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இந்த பேக்கோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 257 rupees தாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து ஆஃபர் இருந்தது. ஸோ அது இல்லாமல் ஆஃபர் இல்லாமல் எவ்வளோன்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த பேக்கில் எனக்கு பிடிச்சது என்னென்னா இவ்வளோ சீப் ரேட்டுக்கே உங்களுக்கு இந்த மாதிரி அந்த பட்டன்லாம் வருதே. அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஒரு டோட் பேக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் PU லெதர்னாவே ரொம்ப நிறைய நாளுக்கு வந்து உழைக்கும். ஸோ தைரியமாக நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேக் நான் வாங்கியிருக்கேன். எங்கே அப்படி போய் கிளிக்க போகிறேன்றது எனக்கே தெரியல. ஸோ கம்மிங் பேக், நான் வந்து ஃபோரமில் வந்து இது மட்டும் வாங்கலைங்க. ஃபோரமுக்கு போனதில் வந்து சரி காம்பேக்ட் வந்து இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து நான் நைக்கா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நைக்கா அது வந்து அது எனக்கு உடஞ்சிச்சு. ஸோ வேறு வாங்கணும்னு சொல்லி 2 மாதமாக அதே பிடிச்சி தள்ளிட்டேன், இந்த உடஞ்சதே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு நிறையா காஸ்மெட்டிக் ஸ்டால்ஸ்லாம் வந்து இருந்தது பார்த்துட்டு ஓகே ஃபைன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து லக்ஸூரியஸான்னு தெரில, அங்கே வந்து ஒரு இது இருந்தது. ஸோ இன்னொரு கவுண்டர் இருந்தது. அந்த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் மிக்ஸ்டு பிராண்ட்ஸ், எல்லா பிராண்ட்ஸும் இருந்தது. பாண்ட்ஸில் தொடங்கி மனிஷ் மல்ஹோத்ரா பிராண்ட் வரைக்கும் எல்லாமே இருந்ததாங்க. தே சஜஸ்டட் லாக்மேயோட ஃபவுண்டேஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சரி ஓகே ஃபைன், லாக்மே காம்பேக்டும் நல்லாயிருக்கும். அவங்களே வந்து இந்த லாக்மே 9 to 5 ரேஞ்சு தான் காட்டினாங்க. ஸோ இதுதான் அந்த பாக்ஸ், லாக்மே 9 to 5 பாக்ஸ். ஸோ இன்கேஸ் நீங்கள் என்னோட ஷேடாக இருக்கீங்கன்னா என்னோட ஷேடு பார்த்தீங்கன்னா ஆப்ரிகாட் மேட். ஸோ ஆப்ரிகாட் மேட் தான் என்னோட ஷேடு. ஸோ நீங்கள் இன்கேஸ் என் ஷேடாக இருந்தால் கூட நீங்கள் போய் பார்க்கலாம், இல்லை ட்ரை பண்ணி பார்த்துருங்க பெஸ்ட். ஸோ லாக்மே 9 to 5 சீரீஸை பற்றி சொல்லவே வேணாம், ஆசமான ஒரு சீரீஸ். அண்ட் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் எதாவது ரிவ்யூ வீடியோ பண்ணுறேன்னா கண்டிப்பாக இதோட ரிவ்யூ நான் சொல்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பஃப் அண்ட் இந்த கலரில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். என்ன பண்ணாங்கன்னா மை கிளாம் அப்படின்ற ஒரு பிராண்டில் வந்து லிப்ஸ்டிக் வந்து ஆசமாக இருக்கும் அப்படின்னாங்க. நான் வேறு அப்போ மாஸ்க் போட்டு என் லிப்ஸ்டிக்லாம் பாதி போயிடுச்சு. அவங்க பார்த்துட்டு சரி நீங்கள் எப்படி டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க, லிப்ஸ்டிக் போகுது. ஸோ அந்த மாதிரி போகவே போகாது, செம்ம காஸ்ட் எஃபிஷியன்ட், அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லிப்ஸ்டிக். நீங்கள் வந்து காஃபி குடிச்சாலோ இல்லை சாப்பிட்டா கூட உங்களுக்கு போகாது அப்படின்னாங்க. ஓகே ஃபைன், நானும் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது
ஒரு கலரை ஸ்வாட்ச் பண்ணாங்கங்க என் கையில். அதுதான் நான் பார்த்தேன். அவங்க ஒரு 4-5 ஸ்வாட்ச் பண்ணாங்க டிஃப்ரெண்ட் லிப்ஸ்டிக். அப்போவும் எனக்கு மனசே மாறல. அதில் என் கண்ணு பட்டுட்டு என்ன ஆச்சுன்னா அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் தொடச்சி காட்டுறேன் அது போகாது. நான் கூட ஓகே ஃபைன், இவங்க என்ன இப்படி சவாலெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாருங்கள், அவங்க ஸ்வாட்ச் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த கையில் தான். ஸோ மேக்கப் ரிமூவர் எடுத்து துடைக்கிறாங்க போவே மாட்டேங்குது. இப்போ அவங்களும் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி போட்டு தேய்க்கிறாங்க. என் கையில் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நானே சொல்லிட்டேன், இங்கே பாருங்க நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன், நோ ப்ராப்ளம்னா. என்ன சொன்னாங்க, நீங்கள் கோகனட் ஆயில் போட்டிங்கன்னா டக்குன்னு வந்துடும். சரி ஓகேம்மா, ரொம்ப நல்லதுமான்னு சொல்லிட்டு என்னால் ரெசிஸ்டே பண்ண முடியல. திரும்பவும் ரெசிஸ்ட் பண்ண முடியாமல் நான் வாங்கிட்டேங்க. அந்த ஷேட் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஷேட் தான் வாங்கினேன். ஸோ அது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஷேடு தான் வந்து நான் இப்போ போட்டிருக்கேன், லிப்ஸில் இப்போ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இந்த ஷேட் தான் போட்டிருக்கேன். அவங்க சொன்ன மாதிரியே சூப்பர் மேட் அண்ட் ஸ்மஜ்ஜும் ஆகலை, எங்கேயும் அது ட்ரான்ஸ்ஃபரும் ஆகலை. ஸோ இன்னும் நான் ஃபுல்லாக போட்டு பார்க்கல, இன்னும் சாப்பிட்லாம் இல்லை, நான் வெறும் காஃபி தான் குடித்தேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் தான் வருது. ஸோ இன்னும் இதோட ரிவ்யூக்காக தான் இது நான் போட்டிருக்கேன். இதோட நான் போட்டு 1 hour இருக்கும், இன்னும் போட்ட மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ நேரத்துக்கு இருக்குன்றது நான் திரும்ப இன்னொரு ரிவ்யூ வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ இது ஒன்று வாங்கினேன். ஸோ ஃபோரமில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் செல்ஃப் கேர் அப்படின்ற ஒரு தாட். சரி புது இயர் புதுசாக நம்மளும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணணுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற காம்பேக்ட்லேருந்து வேறு எடுத்துருக்கேன். ஸோ அங்கே அப்படி போகும்போது என்னோட ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, தட் பயோட்டிக்கில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் தேடிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து அது ஆன்லைனில் தான் புக் பண்ணேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் தான் வாங்கினேன் பயோட்டிக்கில். இதோட இது பார்த்தீங்கன்னா பயோ மார்னிங் நெக்டர் விசிபிளி ஃப்ளாலெஸ் ஸ்கின் மாய்ஸ்சரைசர். ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, சி லைட்டர் லைன்லெஸ் அண்ட் ரெப்ளனிஷ்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆஸ் யூஷுவல் பயோட்டிக்கோட 100% ஆயுர்வேதிக் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பயோட்டிக் வாங்கலாம். இட்ஸ் க்ரூவல்ட்டி ஃப்ரீ. ஸோ இது யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் இட் இஸ் ஆப்சல்யூட்லி சூப்பர். கண்டிப்பாக ஐ ரெக்கமெண்ட் திஸ். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கின் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு தெரில, எனக்கு கேமராவில் தெரியுதா. ஐ ஹோப் ஈவன் யூ கைஸ் கேன் நோட்டிஸ். என் முடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி அண்ட் ஒரு மாதிரி க்ளோவியாக இருக்குது அண்ட் சேம்வே வந்து ஹெல்த்தியாக தெரியுது முடி. நான் என் முடிக்கு ப்ளோ ட்ரை பண்ணல, இல்லை ஸ்மூத் அதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணல, இல்லை கேர்ள் எதுவுமே பண்ணல. முடி வந்து செம்ம சூப்பராக இருக்குது, தொட்டாவே ஃபீல் ஆகுது அப்படி இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த ஷாம்பூ தான் காரணம். முடிக்க எந்த ஷாம்பூ கரெக்டாக இருக்குன்ற விஷயமே எனக்கு தெரியாது. அண்ட் நான் வந்து ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கலில் தான் பார்த்தேன் தட் அது கண்டிப்பாக அவ்வளோ இம்பார்ட்டண்ட். உங்கள் முடிக்கு எந்த ஷாம்பூ செட் ஆகுதுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு சொன்னேன்னு எனக்கு அப்படியே அவங்க என் மூஞ்சிலே காரி துப்புன மாதிரி இருந்தது. அதனால சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நிறைய ரிசர்ச் பண்ணேன். அதில் வந்து சூப்பரான ரிவ்யூஸ் இருந்தது, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஓகே ஃபைன். எனக்கு மெயினாக என் முடியல, எனக்கு ஹேர் ஃபாலை விட என் ஹேர் வந்து ஸோ ரொம்ப ஃப்ரிஸி அண்ட் ரொம்ப ட்ரையான ஹேர். அண்ட் ரீட் இட் அவுட் ஹெல்ப்ஸ் டு சாஃபன் யுவர் ஹேர். அ குட் ஷாம்பூ டு ப்ரொவைட் மாய்ஸ்சர் டு யுவர் ஸ்கேல்ப் அண்ட் ஹேர்ன்னு போட்டிருக்காங்க. சேம் வே இட் மெயின்டைன்ஸ் ஸோ மச் ஆஃப் மாய்ஸ்சர். முன்னாடி வந்து டி நகர் போயிருந்தோம். ஸோ டி நகர் போனப்போ திஃபாக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே போய் கொஞ்சம் இயரிங்ஸ் தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே போய் கொஞ்சம் இயரிங்ஸ் வாங்கினேன். ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு வாங்கின இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜும்கா தான் வாங்கினேன். நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா, பெரிய இயரிங். நீங்கள் சின்னதாக ஒரு செயின் போட்டால் கூட போதும். இந்த இயரிங்கோட ரேட் ஆக்சுவலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 67 rupees அங்கே. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். 67 rupeesக்கு இவ்வளோ பெரிய ஜும்கா உங்களுக்கு கிடைக்குது, விச் இஸ் ரியலி வர்த் இட். ஸோ இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இது ஆல்ரெடி போட்டுட்டேன், நியூ இயர் அன்னைக்கு போட்டேன். ஸோ நான் வந்து இன்னொரு ஜும்கா, அதாவது எப்படி இருக்குது பாருங்கள், இது வாங்கினேன். ஸோ இது ரொம்ப ப்ரிட்டியானது. நீங்கள் குர்தாஸ்க்கு கூட போடலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ரிங்கில் வந்து உங்களுக்கு கீழே ஒரு ஜும்கா வர மாதிரி. ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 82 rupees.
அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கூலர்ஸ் இருந்ததுங்க. லைக் செம்ம ஃபேஷனபிள் கூலர்ஸ் அங்கே இருந்தது. எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்ச், 300 rupeesக்கு செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ நானும் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக, ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் கூலர்ஸ்லாம் வாங்கி, ஏன்னா இந்த கோவிட் டைமில் எங்கே நம்ம பெருசாக சுற்றுறோம், அதனால் கூலர்ஸ் வாங்கி ரொம்ப வருஷங்கள் ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபேன்சியாக பார்த்தீங்கன்னா அது இந்த ஒரு கூலர் வாங்கினேன். இதை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், இட்ஸ் லைக் 3 ஷேட் 3 ஷேடு இருக்கிற ஒரு கூலர். ரொம்ப பெருசாக இருக்குது. பட் ஐ லவ் இட். செம்ம ஆசமாக இருக்குதுங்க. கழட்டவே மனசு வரல. இது போடுறதுக்கான எனக்கு இன்னுமே ஒரு சந்தர்ப்பம் அமையலை. எங்கேயுமே இன்னும் வெளியே போகல, அந்த மாதிரி எங்கேயுமே வெளியே போகல. ஒரு சன்னி டே மார்னிங், வெயிலும் பெருசாக அடிக்கல. இப்போ மழை தான் பெய்யுது. ஸோ அந்த காரணத்தினால என்னால் இது இன்னும் யூஸ் பண்ண முடியல. நான் இதை கழட்டுறேன். கழட்டிட்டு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 300 rupeesக்கு இவ்வளோ பெரிய கண்ணாடி வித் சூப்பர் குவாலிட்டி உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு செயின் வாங்கலாம். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பேஜ் பார்த்தேன், அதில் வந்து ஒரு செயின் வாங்கலான்னு சொல்லி. அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா போல்கி ஸ்டூடியோ, அதுதான் அவங்களோட பேர். அண்ட் இட்ஸ் அன் இன்ஸ்டா பேஜ். அண்ட் லைக் கண்டிப்பாக ஐ மீன் யூ கைஸ் கேன் செக் இட் அவுட். நான் அதோட ஸ்க்ரீன்ஷாட் கூட அட்டாச் பண்ணுறேங்க சைடில். அங்கே பாருங்கள், ஆசம் கலெக்ஷன்ஸ், லைக் டேம் சூப்பர் கலெக்ஷன்ஸ். நான் இப்போ தான் ஒரு குட்டி ஹார்ட் இருக்குது பாருங்கள், குட்டி ஹார்ட். யூ டோன்ட் கெட் தீஸ் கைண்ட் ஆஃப் செயின்ஸ் ஃபார் 300 rupees. அண்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இதோட பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோதான் இது வரைக்கும் வாங்கியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் தட்ஸ் ஆல் ஐல் பி பையிங் திஸ் மந்த். ஏற்கனவே கொஞ்சம் நிறைய வாங்கிட்டேன், இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். பாய் ஃப்ரம் ரோஹிதா.